Hello students, verification of logic gates by using electronic components. So first one is AND gate. AND gate symbol தான் இருக்கு. So the formula வந்து A dot B, அதாவது A into B. So two input AND gateல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு நம்ம இன்புட் கொடுக்கிறதுக்கு 0 0, அடுத்து 1 0, 0 1, அடுத்து 1 1. ஸோ 0 இன்ட்டு 0 0 தான், அடுத்து 1 இன்ட்டு 0 0 தான், 0 இன்ட்டு 1 0 தான். ஸோ ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்கிற மற்றும் அந்த ஆப்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த வெர்ச்சுவல் லேப் லிங்க்கில் வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ இனிஷியலாக இந்த பேட்டரியை கிளிக் பண்ணுங்க, கனெக்ட் ஆகிடும் அந்த சர்க்யூட்டில். நெக்ஸ்ட்டு இந்த காமனாக ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. அடுத்து இங்கே தான் நம்மளுக்கு அந்த இன்புட் இருக்குது, 2 இன்புட்ஸ் ஏ அப்புறம் பி. ஃபஸ்ட் ஆப்ஷன் 0 0, ரெண்டுமே 0 இருக்கிறப்ப இங்கே அவுட்புட் 0 தான். அடுத்து 0 1, இந்த இன்புட் பியை வந்து ஹையில் வச்சுருக்கேன். 0 இன்ட்டு 1 0 தான், அப்பயும் வந்து அவுட்புட் கிடையாது. அடுத்து 1 0, ஏ வந்து 1 ஹை ஸ்டேட்டு, பி வந்து 0. ஸோ 1 இன்ட்டு 0வும் 0 தான், அதுலேயும் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வராது. அடுத்து லாஸ்ட் இன்புட் என்னன்னா 1 1, ஏ 1 பி ரெண்டுமே ஹை ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 1 1, அதில் மட்டும்தான் என்ன எல்இடி எரியும். இதுதான் AND gate verification by using electronic components such as resistors and transistors. இதுல அந்த ஃபார்முலா இதுதான் AND கேட்டுக்குரிய இந்த சிம்பிள், அப்புறம் அந்த ட்ரூத் டேபிள். 0 0 0 தான், 1 இன்ட்டு 0 0 தான், 0 இன்ட்டு 1 0 தான், 1 இன்ட்டு 1. ஸோ ஏ டாட் பி அந்த லாஸ்ட் இன்புட் மட்டும்தான் அதில் கரெக்டாக 1 இன்ட்டு 1 வர்றப்போ அவுட்புட் வந்து ஹையாக வரும், மற்ற எல்லாமே 0 தான். ஓகே, அடுத்த கேட் வந்து ஆர் கேட். ஆர் கேட்டுக்கான சிம்பிள் இருக்கு, அதில் அதோட ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்கீங்க. ஏ பி, அப்புறம் அவுட்புட் வந்து ஒய்னு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே எஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி. ஸோ 0 யூஸ்வலாக அந்த ரெண்டு இன்புட் இருக்கு இல்லையா, 4 ஆப்ஷன் உண்டு, 0 0 1 0, அடுத்து 0 1, அடுத்து 1 1. ஸோ இதில் ஏ ப்ளஸ் பி, அந்த அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏஆர்பி. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 0 + 0 0, 1 + 0 1, 0 + 1 1, அடுத்து 1 + 1 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு தவிர மற்ற எல்லாத்துல ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் போதும், நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டு இன்புட் இங்கே இருக்கு இல்லையா, இல்லை ரெண்டுமே ஃபஸ்ட்டு 0ல் இருக்குது, 0 0, there is no அவுட்புட். அடுத்து 0 1, ஏ 0 பி 1, நமக்கு அவுட்புட் கிடைக்கிது அதில். அடுத்து 1 0, ஏ 1 பி 0, we are getting output. அடுத்து ரெண்டுமே ஹையில் வைங்க, 1 1, அப்பயும் வந்து எல்இடி எரியும். ஸோ அந்த ரெண்டுமே ஆஃப் ஸ்டேட் இருக்கிறத தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து we can get output. இதுதான் அந்த ஆர் கேட் வெரிஃபிகேஷன் பை யூஸிங் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர மற்ற மூணுலேயுமே வந்து அவுட்புட் ஹையாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தால் போதும், நமக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். அதில் இதுதான் ஆர் கேட்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கேட் வந்து நாட் கேட். ஸோ நாட் கேட் கூட சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கு டாப்பில். ஸோ இன்புட் வந்து லோவாக இருந்தால் அவுட்புட் ஹையாக இருக்கும், இன்புட் ஹையாக இருந்தால் அவுட்புட் லோவாக இருக்கும். இதான் இதில் செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்புட் வந்து லோவாக இருக்குது, இங்கே 0, ஸோ அவுட்புட் வந்து 1 ஹையாக இருக்குது. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணுங்கள், சரி இப்போ இதை ஆன் பண்ணுங்கள். இப்போ இன்புட் ஹை ஆயிரும், ஸோ அவுட்புட் வந்து 0 ஆகிடும். ஸோ இன்புட் வந்து 0 ஆஃப் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும், ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ இன்புட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து ஹை ஆயிரும், சரி லோ ஆகிடும். ஸோ இங்கே 0 இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1, இங்கே 1 இருந்தால் அவுட்புட் வந்து 0. இப்போ இன்புட் 1, ஸோ அவுட்புட் 0. அடுத்து இன்புட் வந்து 0, அவுட்புட் வந்து 1. இது ரெண்டே ஆப்ஷன் தான். 0 இன்புட்னா அவுட்புட் 1, இன்புட் 1னா அவுட்புட் வந்து 0. இது நாட் கேட்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு நாண்ட் கேட். நாண்ட் கேட் மீன்ஸ் நாட் ப்ளஸ் அண்ட் கேட். ஸோ நாட்டையும் அண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம், அதான் நாண்ட் கேட்.
ஸோ நார்மலாக அண்டு கேட்டுக்கான ஃபார்முலா தான் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ ஏ டாட் பி தான் அண்டு கேட்டுக்குரிய ஃபார்முலா. நான்டு கேட்டுக்கு வந்து என்னன்னா அந்த ஏ டாட் பி த ஹோல் பார், மேலே ஒரு பார் வரும். அப்போ என்ன ஆகுனா அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இப்போ 0 × 0 0 தான் அண்டு கேட்டுக்கு. பட் நாட் கேட் மேலே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த 0 பார் வந்து ஒன்றாயிடும். அடுத்து 1 × 0 0 ஆக்சுவலாக அண்டு கேட்டில் அதில் பார் போடுறப்போ ஒன்றாயிடும். 0 × 1 0 இங்கே பார் போட்டால் ஒன்றாயிடும். அடுத்து 1 × 1 1 ஆக்சுவலாக அண்டு கேட்டுக்கு. நான்டு கேட்டில் வந்து மேலே ஒரு பார் வருது இல்லையா, ஸோ ஏ டாட் பி த ஹோல் பார். அப்போ அது என்ன ஆகும்னா அது 0 ஆகிடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அண்டு கேட்டில் முதல் 3 அவுட்புட் 0, கடைசி ஒன்று தான் அவுட்புட் ஹையாக வரும். இங்கே அப்படியே மாறி வரும். ஃபஸ்ட்டு 3மே வந்து என்னது ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், ஹையாக இருக்கும். கடைசி வந்து ஆஃப் ஸ்டேட் 0க்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணுங்க. இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அடுத்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இப்போ ரெண்டுமே 0வா, ஸோ 0 × 0 ஆக்சுவலாக அவுட்புட் வந்து என்னது 0 பார் 1 வருதா. அடுத்து 0 1, ஸோ 0 × 1 0 பார், அங்கேயும் வந்து அவுட்புட் வரும் எல்இடி எரியும். அடுத்து 1 0, ஸோ 1 × 0 0, அப்புறம் பார் போட்டிங்கன்னா அங்கேயே 1 தான் வரும். இப்போ ரெண்டுமே ஹையில் வைங்க. 1 × 1 1, ஆனால் 1 பார் போட்ட பண்ணாங்கன்னா 0 ஆகிடும், அதாவது எரியாது எல்இடி. இதுதான் நான்கு கேட்டுக்கான வெரிஃபிகேஷன். இதே மாதிரி அடுத்து நார் கேட், நாட் ப்ளஸ் ஆர். ஸோ ஆர் கேட்டுக்கான ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி. ஸோ நார் கேட்டுக்கு ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதே அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வரும். எங்கே 0 வருதோ அங்கே 1 வரும், எங்கே 1 வருதோ அங்கெல்லாம் 0 ஆகிடும். ஏன்னா அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இருக்கு இல்லையா, அது வரனால அப்படியே மாறி வரும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க மேலே உள்ளதை. இப்போ ரெண்டுமே 0வா, ஸோ 0 + 0 0 தான். இப்போ 0 பார் போடுறது என்ன ஆகிடும் 1 ஆகிடும், எல்இடி எரியும். அடுத்து இன்புட் ஃபஸ்ட்டு இது 0, ரெண்டாவது இன்புட் 1 வச்சிங்கன்னா இங்கே 0 + 1 1, அதை பார் போடுற பண்ணோம்னா 0 ஆகிடும். அடுத்து 1 + 0 1 + 0 1 ஆக்சுவலாக ஆர் கேட்டுக்கு. இங்கே நாட் மேலே தனியாக வர்றதுனால நார் கேட் இல்லையா, ஸோ பார் போடுற பண்ணோம்னா 1 + 0 1 பார் = 0, எல்இடி எரியாது. அடுத்து ரெண்டுமே ஆன் ஸ்டேட்டில் வைங்க, ஹையில் வைங்க. 1 + 1 1 தான், பட் பார் செகண்ட் ஆகுதுன்னா அங்கேயும் வந்து எல்இடி எரியாது, ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுதான் நார் கேட்டுக்கான வெரிஃபிகேஷன் இல்லையா, அதுக்கு இந்த ஃபார்முலா அப்புறம் ட்ரூத் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஆஃபில் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் அவுட்புட் ஹையாக இருக்கும், மற்ற எல்லாத்துலேயும் அவுட்புட் வந்து லோவாகிடும். ஸோ அடுத்த கேட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஃபார்முலா இங்கே இருக்கு. அதாவது எக்ஸ்ஆர் கேட்டு ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதாவது ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி, அதான் அதுக்குரிய ஃபார்முலா. இன்னும் சிம்பிளாக மெமரைஸ் என்ன பண்ணலாம்னா, ரெண்டு இன்புட்டுமே வந்து ஒரே ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 0 இருக்கும், அது லோவாக இருக்கும். 0 0 0 1 1 0. ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் வில் பி ஹை. இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டுக்கான அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப வர அவுட்புட் இதில். ஓகே, வெரிஃபிகேஷன் பார்த்துலாம்ல. இப்போ இனிஷியலாக இதில் வந்து தனியாக பவர் பட்டன் கொடுத்துருக்கு பேட்டரிக்கு பதிலாக. ஸோ பவர் ஆன் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஆன் ஆகிடும். அடுத்தது ரெண்டு இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டுமே இப்போ லோவில் இருக்குது, ரெண்டுமே லோ, அவுட்புட் வில் பி லோ. இப்போ ரெண்டுமே ஹையில் வைங்க, அப்பயும் வந்து அவுட்புட் வந்து லோ தான், எல்இடி எரியாது. இந்த ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் ஹையில் வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது 1, அடுத்து 0, எல்இடி எரியுதா. அடுத்து 1 0, ஸோ மாற்றி ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஹையாக இருந்ததுன்னா இதில் அவுட்புட் வந்து வரும். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டுக்கான வெரிஃபிகேஷன் அந்த ட்ரூத் டேபிள் படி. அடுத்து எக்ஸ் நார் கேட், இதில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ரெண்டு இன்புட்டுமே வந்து ஒரே ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும். எக்ஸ் நார் கேட், இதுலேயும் பவர் பட்டன் தான் பேட்டரிக்கு பதிலாக, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ரெண்டு இன்புட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இன்புட்டுமே ஒரே ஸ்டேட்டில் இருக்குது, ரெண்டுமே லோவில் இருக்குது, எல்இடி இங்கே எரியுது. அடுத்து ரெண்டுமே ஹையில் வைங்க, அப்போ எல்இடி க்ளோ ஆகும். இப்போ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் ஹையில் வைங்க. இப்போ ஏ 0 பி வந்து 1, அடுத்து ஏ 1 பி 0, இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே எல்இடி எரியல. இதுதான் எக்ஸ் நார் கேட்டுக்கான வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரூத் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஆர் அண்ட் நாட்
அப்புறம் NAND, NOR, XOR, எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இந்த ட்ரூத் டேபிள்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கணும். இல்லை ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ AND கேட்னா A டாட் B, OR கேட்னா A ப்ளஸ் B, நாட் கேட்னா A பார், Y இஸ் ஈக்குவல் டு A பார். அடுத்து நாட் ப்ளஸ் அண்ட் ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா NAND கேட், அதாவது A டாட் B த ஹோல் பார். NOR கேட்டுக்கு நாட் ப்ளஸ் ஆர், A ப்ளஸ் B த ஹோல் பார். எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு வந்து AB பார் ப்ளஸ் A பார் B. இதில் எக்ஸ் நார் கேட்டுக்கு வந்து அந்த ஃபார்முலாவுக்கு மேலே மொத்தமாக ஒரு பார் வரும். அவ்வளோ அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இந்த ட்ரூத் டேபிள் ஃபுல்லாக நீங்களே என்ன பண்ணலாம், ஒன்றா டேட்டா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு காமன் எல்லாத்துலேயுமே 0 0 1 0 0 1 1 1 அதான் எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த அவுட்புட் மட்டும்தான் அந்த ஃபார்முலாக்கு ஏற்றப்பல மாறும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.